ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா வகையான ரோட்டி வெரைட்டிஸ், அப்புறம் பூரி, இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கீரை இந்த மாதிரி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு கடாயில ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ இந்த சுடுதண்ணியில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பச்சை தண்ணியில ஊற்றி அலசிட்டு தண்ணி வடிச்சு மிக்சியில அரைச்சி எடுத்துக்க போறோம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கீரை ஒரு 2 நிமிஷத்துலயே நல்லா வெந்து வந்துடும். இப்ப கீரையை வந்து நல்லா வடிச்சிட்டு நம்ம சில் தண்ணியில அலசும் போது கலர் மாறாம அப்படியே இந்த பச்சை கலர்லயே சூப்பரா இருக்கும். அப்புறம் இதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்னதா 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 2ல இருந்து 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌனா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 3 தக்காளி, இது வந்து கொஞ்சம் சின்ன தக்காளியா இருந்தது, அதனால 3 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளினா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். போட்டு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியேவும் வேக விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வெந்து வரும், அதுக்காக தான். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு வெங்காயம் தக்காளி. இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச இந்த பாலக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நல்லா க்ரீமியா ரிச் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம முந்திரியெல்லாம் வேக வச்சு அரைச்சு ஊற்றிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக அப்படி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் விடுங்க. இந்த கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு கப் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு இது வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த கேப்ல வந்து நம்ம ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நான் வந்து வீட்லயே தான் ரெடி பண்ணுவேன். எப்பயுமே பன்னீர் கடையில வாங்கவே மாட்டேன். எனக்கு வீட்டில் பண்ணாதான் பிடிக்கும். கடையில் வாங்குறது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால வீட்லயே நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் எப்பயுமே. இப்போ இதை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு இதை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துட்டுருக்கு. கட் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை வந்து கிரேவியில் சேர்த்துட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீட்டில் பன்னீர் செய்யும் போது நல்ல சாஃப்டாகவும் புளிப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாட்டினா பட்டர் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வந்து வீட்டில் எப்பயுமே பாலாடை வச்சுருப்பேன். இப்போ நம்ம காலையில் பால் காய்ச்சுவோம், ஈவினிங் டீ போடும் போது பால் காய்ச்சுவோம். அந்த பாலாடையெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சி வச்சுக்குவேன் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறதுக்காக.
பால் ஊற்றி அரைச்ச இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் கடையில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம்னா கூட பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சட்டன் செய்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி